ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் டாப்பிக் வந்து பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஆப்ஷன்ஸை வந்து சொல்லிவிட்டு இந்த சீரியஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 7 இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் பார்த்தோம்ல. இந்த 7 இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 1 2 இல்லை இந்த 7மே வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு கோலுக்கு வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். அதில் ஒருத்தரோட என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 7மே நீங்கள் பண்ணலாம். இல்லை ஸ்டார்ட் வித் 1, அதுக்கப்புறமா 2 3 அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி மாற்றி பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 20-25,000 சேலரி வாங்குறாரு, ஒரு 3,000 4,000 சேர்க்குறாருன்னு வச்சுக்கோங்க மந்த்லி. அவர் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறமா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், இது 2த்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒரு 50,000-60,000 சேலரி வாங்குறாங்க, ஒரு 10-15,000 சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேஸ்டு பாண்ட்ஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறமா ரீட்ஸ், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க வந்து பண்ணலாம். ஆக்சுவலி இந்த 8th ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அமௌண்ட் இல்லை உங்களோட நீட் அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஒன்ஸ் அதை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட எக்ஸஸாக அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் இந்த 8th ஆப்ஷனுக்குள்ளேயே வரணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆப்ஷனாக வந்து வச்சுக்கிட்டு நிறைய லாஸ் பண்ணுற பீப்புளை வந்து நான் பார்க்குறேன். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு எது அப்படின்னா டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் நினைப்பேங்க, என்ன இது வந்து ஒரு சாதாரணமாக நாங்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம், இதை நீங்கள் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை வந்து அதுதான். ஒரு ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் செக்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் வந்து இருக்கணும் நீங்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அது எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜஸ்ட்டு டிவியில் இருக்கிற நியூஸ், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறது, ரிலேஷன் யாருன்னா நம்மளை விட கொஞ்சம் வெல் டு டூவில் இருக்கிறவங்க, இந்த ஸ்டாக் வாங்கி வைப்பா, இது வந்து ஒரு ஃபியூச்சருக்கு செக்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டாக்ஸை வந்து வாங்குறாங்க. ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் ஹேபிட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கரண்ட்லாம் அவங்க எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் உங்களுக்கு டைரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு உங்களோட நாலேஜுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தான் தப்பு அப்படின்னு நான் வந்து இங்கே சொல்கிற வரேன். செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி. ஏன்னா அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 2008-9 தான் அந்த கிரிப்டோ கரன்சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நிறைய பேர் வந்து அதை பற்றி ஒரு பெருசாக அவேர்னஸ் கிடையாது. ஒரு 2017-16 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு $2 கிட்டத்தட்ட ஒரு $70,000 வரைக்கும் அது மேலே போகும்போது நிறைய பேர் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பிட்வீன் 30-35 இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அந்த 70 பீக்கில் வாங்கினவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்டாக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்தியாவில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது, அது வந்து கவர்மெண்ட் ரேடாரில் இருக்குது. செபி வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணுது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸோட டேட்டா வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய செக்லிஸ்ட்டை வந்து அதை கடந்து தான் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங்குக்கு வந்து வருது. இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கையே உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஜஸ்ட் லைக் தட்னு வாங்க முடியாது. அதுக்கே வந்து நீங்கள் நிறைய ஸ்டடி வந்து பண்ணணும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓரளவுக்கு வந்து அந்த கம்பெனியோட சிச்சுவேஷனை நீங்களே வந்து புரிஞ்சிக்க முடியும்.
ஆனால் பிட்காயின் அப்படின்றது இல்லை இந்த எத்தீரியம்ன்றது இதை பற்றின பேக்ரவுண்டு வந்து அது வந்து ஒரு ஆல்டர்னேட் கரன்சி, இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயினில் வந்து ஒர்க் ஆகுது, நாளைக்கு ஃபியூச்சரே பிளாக் செயின், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு மனுஷன் வந்து அதை பற்றி சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை பேஸாக வச்சு தான் நிறைய பேர் வந்து பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிட்காயின் எத்தீரியம் இந்த டோட்டல் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா இது பேக்ரவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஆனால் நார்மல் பீப்புளுக்கு அது அந்த அளவுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு தூரத்தில் தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் இது நான் வந்து பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 7 நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்டடி பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நானும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் பண்ணேன். அந்த வீடியோஸ் வேணும்னா நீங்கள் போய் ரெஃபர் பண்ண பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து அங்கேயும் வந்து கிடைக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்னராக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஆனால் இந்த அமௌண்ட்லாம் கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோலார் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சோலார் பிளான்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு டெண்டர் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிவிட்டு அந்த சோலார் பிளான்ட்டோட ஷேர்ஸை வந்து ஸ்மால் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, மக்களும் வாங்குறாங்க. இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் 10 பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 10மே வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்டடி வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஒரு சர்வே எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 100க்கு 3 ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. மீதி 97 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கணும். உண்மையிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு எனக்கு இந்த அமௌண்ட்டே வேணாம், என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேபி உங்களோட டைமோ இல்லை திங்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹை ரிஸ்கி ஆன இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த 3 ஐடியா வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் சில ஐடியாஸ் வந்து இருக்குது. நான் வந்து அதை ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் உங்களுக்கு நான் வந்து ஒரு 8 ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 8 ஐடியாஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு தேடி ஓடுறாங்க. பெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு டாப்பிக்கில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் பெஸ்ட்டும் ஒஸ்ட்டும் இருக்குது. யூடியூப்லேயே நிறைய பார்க்கலாம். சில பேர் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸே வேஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து ட்ரெண்ட் லைன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்டே வேணாம், நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த துறையில் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்குறேன் அந்த மாதிரியான சினரியோஸ் இப்போ எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டாக் வாங்கினா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து நீங்கள் அதை பார்த்து எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் வந்து நான் சொன்ன அந்த 8 டைப்ஸ்மே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த 8 சீரீஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ கொஷின்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். திரும்ப வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலிமா மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.